Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் அண்ட் vlog. இந்த வெயில் காலத்துல சம்மர்ல குடிக்க நல்ல நம்ம ஹெல்த்தான ட்ரிங்க்ஸுங்க தான் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு குலுக்கி சர்பத் தான் பார்க்க போறோம். இந்த சர்பத் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டா காரமா புளிப்பா இது மூணு டேஸ்ட்டுமே கலந்து இருக்கும். ஸோ ஈஸியாக எப்படி குலுக்கி சர்பத் வீட்டில் செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. இப்போ குலுக்கி சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். லெமன் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் எடுத்திருக்கேன். ஒரு லெமனில் ஜூஸ் வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் செப்பரேட்டாக. புதினா வந்து 3லேருந்து 4 புதினா இலைகள். பச்சை மிளகா. இந்த சர்பத் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம், உப்பு, சர்க்கரை, இனிப்பு அப்படின்னு எல்லாமே கலந்துருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டால் போதும். சப்ஜா விதைகள். இது பார்த்திங்கன்னா சியா சீடுன்னு சொல்லுவாங்க. இந்த சியா சீடு பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி. நம்மளுடைய சர்பத்துங்க ஜூஸ் எல்லாத்துலேயும் இந்த சப்ஜா விதைகள் சேர்த்துக்கிட்டால் நமக்கு உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி. ஸோ ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நான் வந்து இதை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து சர்க்கரை வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். லெமனை வந்து முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஒரு லெமனை வந்து ஜூஸ் புழிஞ்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். உப்பு வந்து ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். நம்ம ஸ்வீட்டுங்க செய்கிறதாகட்டும், ஜூஸுங்க, சர்பத் இது மாதிரி செய்கிறதாகட்டும், ஒரு சிட்டிகை வந்து உப்பு நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இந்த அளவு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் குலுக்கி சர்பத்துக்கான அளவு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க குலுக்கி சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பச்சை மிளகா எடுத்துக்கலாம். பச்சை மிளகாவை நடுவில் இப்படி 2ஆக கீறி எடுத்து வச்சுக்கணும். அது வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, சும்மா கீரல் மட்டும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து லெமனை பார்த்திங்கன்னா தின்னான ஒரு மெலிசா வட்ட வடிவமாக நம்ம வந்து ஒரு லெமனை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு 4-5 ஸ்லைஸ் ரவுண்டு பீஸ் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ திங்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும். ஒரு கிளாஸில் நம்ம அந்த லெமனை வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதில் ஒரு 2 பீஸ் வந்து உள்ளார அதில் போட்டுக்கலாம். அப்புறம் ஊற வச்சு நம்ம வச்சுருக்கிற சப்ஜா விதையை வந்து ஒரு 2 ஸ்பூன், அது பார்த்திங்கன்னா ஜெல்லி மாதிரி இருக்கும். ஸோ 2 ஸ்பூன் அந்த கப்பில் நம்ம போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சர்க்கரை. இதில் நீங்கள் கம்மியாக வேணும்னாலும் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம், ஜாஸ்தி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஸ்பூன் சர்க்கரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கீழே கொஞ்சம் இருக்க மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு லெமனோட பழத்தோட ஜூஸ் வந்து நான் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஐஸ் க்யூப் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஐஸ் க்யூப் இல்லை 4 ஐஸ் க்யூப் போடலாம். உங்களுக்கு கோல்டு குடிக்கிறதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து ஐஸ் க்யூப் போட்டால் நல்லாயிருக்கும். அப்படி வேணாங்கிறவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த புதினா இலையில் ஒரு 3லேருந்து 4 புதினா இலையை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ அதை வந்து ஒரு புதினா இலையை எடுத்துகிட்டு கொஞ்சம் கசக்கி அதில் இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அதில் ஒரு பச்சை மிளகா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து குலுக்க போகிறோம். ஸோ அதோட நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றிக்கலாம். நம்ம எந்த கிளாஸில் வந்து இந்த மிக்ஸ் எல்லாம் போடுறோமோ அதில் 3/4 கப்பு தான் நம்ம ஊற்றணும். ரொம்ப ஃபுல்லாக ஊற்றினோம்னா நம்ம அந்த குலுக்கும்போது தண்ணி, சர்பத்து எல்லாமே வெளியில் வந்துடும், இன்க்ரீடியன்ஸும் வெளியில் வந்துடும். ஸோ நானும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3/4 கப்பு தான் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம எந்த கிளாஸில் ப்ரிப்ரேஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ அந்த கிளாஸை வந்து இன்னொரு கிளாஸு டைட்டாக இறுக்கமாக க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்து இப்படி மூடி வச்சுக்கணும். மூடி வச்சிட்ட பிறகு 2 கையும் டைட்டாக அந்த 2 கிளாஸையும் இருக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இது மாதிரி வேகமாக நல்லா குலுக்கணும். அந்த நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் மிக்ஸ் ஆகிடணும். எல்லா இன்க்ரீடியண்ட்ஸும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா குலுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் குலுக்கியாச்சு. ஸோ குலுக்கி சர்பத் வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பராக இந்த வெயில் காலத்தை வந்து நம்ம உடம்ப கூலிங்காக வச்சுக்கக்கூடிய குலுக்கி சர்பத் ரெடி. ஸோ இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு டெக்கரேஷனாக இந்த சைடில் இந்த கட் பண்ணி வச்சுருக்க லெமன்லேயே ஒரு பீஸ் எடுத்து இப்படி வச்சுட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், கூலாக குலுக்கி சர்பத் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்றதை பார்த்தோம். நிச்சயம் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த குலுக்கி சர்பத் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்துஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸோட ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த சம்மரில் ஹாப்பியாக இருங்க, வீட்டில் எல்லாரையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.